நான் நினைக்கிறது மனுஷனை சமமாக நினைக்கிறேன். யாருமே மனித பிறவி தாழ்ந்தவன் கிடையாது. எந்த மனிதனும் உயர்ந்தவனும் கிடையாது. எல்லாம் அம்மா வயசுலேருந்து மண்ணில் பிறந்தவன் தான். அம்மனை கட்டியாக பிறந்தவன் தான். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒன்றும் ஆடை கட்டிக்கின்னு போகிறதில்ல உயர்ந்தவன் இல்லை. அது அம்மனை கட்டியாக போகிறதில்ல. எல்லாரும் மண்ணில் பிறந்தா வசதிக்கு ஏற்ற மாதிரி சிங்காரிச்சிக்கணும். சொல்லுமா. ஒரு கோயிலுக்கு போறோம் சாமி, நம்ம ஏதாவது ஒன்று மனசுல நினைச்சிட்டு போறோம், டக்குன்னு மணி அடிக்குது, நம்ம அது கண்டிப்பா மனசு ஐயோ நமக்கு ஏதாவது அந்த காரியம் நடந்து போச்சு. நான் கூட நிறைய கோயிலுக்கு போனோம். அது மாதிரி நான் ஒரு வீடு கட்டணும்னு ஒரு கோயிலுக்கு போனேன். அப்பதான் ஐயர் பூஜை பண்ற மணி அடிக்குது. நான் நினைச்சேன் இனி போனா 3 நாள் பில்டிங் தான் பிச்சை தான் எடுத்துக்கிறேன். இது மனுஷனுடைய கற்பனை. அவன் போற நேரத்துக்கு மணி அடிச்சுட்டாக்கா இவருக்கு அதிர்ஷ்டம் வந்துருமா? இவர் போறப்ப ஒரு சாவு எதிர வந்துச்சா இவர் செத்து போயிடுவாரா? இதெல்லாம் கற்பனை, நிஜம் கிடையாது. சாவு எதிர்க்க வந்தா பாத்துட்டு போனா சாவு நல்லதுன்னு சொல்றாங்க. ஆமா, கட்ட தூக்கின்னு வந்தா சாவு ஆகி போச்சுன்னு அர்த்தம். இது இவனா ஒரு பிரம்மையை உண்டாக்கி வச்சுக்குது. இதுல எதுவுமே நிஜம் கிடையாது. இந்த குழந்தைங்க வந்து ஒரு ஊனமுற்றமா பிறக்குதுங்க. சரி, அந்த ஊனமுற்றம் பிறக்கிற குழந்தைங்க வந்து ஒரு தாய் தாப்பம் செஞ்ச பாவங்களா இல்ல அவங்க முன்னோர்கள் செஞ்ச பாவங்களா? பாவம் மட்டுமா இல்லம்மா, ஊனமா பிறக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. இப்போ ஒரு ஆணும் பெண்ணும் புணர்தல் பண்றாங்க. ஒரு பெண்ணு கர்ப்பம் தரிக்கிறான். கர்ப்பம் தரிக்கும் போது சரியான வறுமை, சாப்பாடு சரியா இல்லை, ஆனா கர்ப்பம் தரிச்சிருக்குது, குழந்தை வளருது. இந்த பெண்ணுக்கு போக வேண்டிய ஆகாரம் மீதி அந்த குழந்தைக்கு போகணும். வளர்ற குழந்தை கர்ப்பத்துக்கு போகணும். போச்சுன்னா அந்த குழந்தை ஆரோக்கியமா வளரும். ஆனா அப்படி போல வறுமை, அதனால அது ஊனமா பிறக்குது. இன்னொரு பக்கம் இது கர்ப்பமா இருக்கிற ஒரு பொம்பளை கர்ப்பமா இருக்கும்போது பட்னியாவும் இருக்கக்கூடாது, அளவு மீறி சாப்பிடக்கூடாது. சும்மா கிடைக்குதுன்னு இஷ்டத்துக்கு சாப்பிட்டோம்னா பெண்ணுடைய வயிற்றுல நீர் அதிகமா ஏற்பட்டா கண்ணுக்கு ஊனமா பிறக்கும். நீரும் மலமும் அதிகமாச்சுன்னா குருடா போயிடும். இதுக்கு யாருடைய பாவமும் இங்க காரணம் இல்ல, தாயே அதுக்கு காரணம். நிறைய பேர் சொல்றாங்க சாமிஜி, இப்ப வந்து பெத்தவங்க ஆமா பின்ன வெளியே சொல்லுவாங்களா நான் தான் தப்பு செய்தேன்னு சொல்லுவாங்களா? நான் ஒரு தப்பு பண்ணிட்டா, நான் தப்பு பண்ணேன்னு ஒத்துப்பண்ணா நான் யார் மேலேயாவது போட்டு போவேன். அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. மனுஷன் வந்து என்ன பண்றான், ஏதாவது அவனுக்கு ஒரு துன்பம் வந்துச்சுன்னா நம்ம என்ன தப்பு பண்ணோம், ஏன் நமக்கு இந்த துன்பம் வந்ததுன்னு யோசிக்கிறதே கிடையாது. 2 விஷயத்தை எடுத்துப்பான். ஒண்ணு என் விதியை ஆணுவான், இல்ல என்ன கடவுள் இப்படி பண்ணிட்டாய் ஆணுவான். இந்த 2 மேல போட்டு போயிடுவான். அதனால இதை யாரும் ஒத்துக்கிறது இல்லை. உண்மை நிலை என்னன்னா, தாயினுடைய கர்ப்பத்துல அந்த குழந்தை வளரும் போது சீரா இருக்கணும் அந்த தாயினுடைய தீனி. அது சும்மா கிடைக்குதுன்னு போட்டு அரைச்சிக்கினே இருந்தோம்னா மழை ஜலம் அதிகமாகும் போது இந்த மாதிரி மலம் வந்து ஜலம் அதிகமாகும் போது ஊனமா போயிடும். மலமும் கூட சேர்ந்து வயிற்றுல சேரும் போது குருடா போயிடும். இது எல்லாமே இந்த தாய் செய்த வினை. இதை எந்த தாய் ஒத்துப்பா? ஒத்துக்க மாட்டான். அது பாவத்தை மேல போட்டு போவேன். முன்னோர் வந்து இவர் வயிற்றுல பூந்துக்கினாரு. கடவுள் எங்களுக்கு முன்னோர் செய்த பாவம் எப்படின்னா, உன் வயிற்றுல இப்ப நீ இந்த குழந்தை பிறந்து போச்சு, இப்ப நீ என்ன பண்ணுவ, அதை பார்க்கும் போதெல்லாம் வருத்தப்படுவ. இதான் முன்னோர் செய்த பாவம். நீ பார்த்து பார்த்து வருத்தப்படுற, அதுதான் நீ முன்னோர் செய்த பாவம். ஆனா நீ பெற்றது நீ செய்த பாவம். அது இதை ஒத்துக்கிறது இல்லை, புரியறது இல்லை. தெய்வ வழிபாடுன்றது உடல் சம்பந்தப்பட்டதுமா. அதுக்கு வயசே கிடையாது. 5 வயசுலையும் கும்பிடலாம், 80 வயசுலையும் கும்பிடலாம். ஏன்னா அது உடல் கும்பிட போகுது. உடல் ஆக்டிவிட்டி இருக்கிற வரைக்கும் அதை கும்பிடலாம். ஆனால் தெய்வ தரிசனம், தெய்வ பயணம், இதுக்கு வந்து உடல் சம்பந்தமே கிடையாது. உடலுக்கு இங்கே வேலையே கிடையாது. இது எல்லாமே விந்து சம்பந்தப்பட்டது. அப்போ இந்த விந்தாகப்பட்டது என்ன சாமி, இந்த விந்தாகப்பட்டது எவ்வளோ ஊத்து இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி வேகம் இருக்கும். இந்த ஊத்து விந்துனுடைய சுரப்பு குறைஞ்சின்னு சொன்னால் வேகம் குறைஞ்சிடும். இப்போ நமக்கு மூச்சு இருக்குதுல்ல, இந்த மூச்சு எல்லாருக்கும் 40 வயசு ஒரே மாதிரி வயசு இருக்கும். ஆனால் ஒருத்தனுக்கு மூச்சு போகிறதே தெரியாது, வர்றதே தெரியாது, அடங்கி போயிருக்கும்.
ஒருத்தனுக்கு புஸ்ஸு புஸ்ஸு புஸ்ஸுன்னு போவோம். ஆனால் வயசு நம்ம ஒன்று தான். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, விந்து அதிகமாக இருந்ததுன்னா மூச்சு வேகம் ஜாஸ்தியாக இருக்கும். விந்து குறைஞ்சிதுன்னா மூச்சு குறைஞ்சி போயிடும். அப்போது இந்த மூச்சு வர்றதுக்கும் போகிறதுக்கும் காரணமான பொருள் விந்து. அப்போது இந்த ஞானத்தை அடையத்துக்கும் விந்து. உலக உற்பத்தி பண்ணணுன்னா விந்து போகணும். விந்து இல்லைன்னா உலக உற்பத்தியே பண்ண முடியாது. அதான் இப்போ நிறைய பேர் நேற்று கூட ஒரு டாக்டர் இந்த குழந்தை இல்லாததுக்கு பற்றி பேசி கேட்டுன்னு வந்தார். அதுக்கு பல காரணங்கள் இருக்குது, ஒரு காரணம் கிடையாது குழந்தை இல்லாததுக்கு. சில பேர் நினச்சிப்பாங்க ஒரே ஒரு காரணம், அப்படிலாம் இல்லை. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது குழந்தை இல்லாததுக்கு. அதான் நேற்று அவருக்கு டாக்டருக்கு சொல்லின்னு இந்த மாதிரி காரணங்கள்லாம். ஏன்னா டாக்டருக்கே குழந்தை இல்லை. அதனால் சாயந்தரம் குழந்தை இல்லாத டாக்டர் வந்திருந்தார், அவருக்கு அதை பற்றி பேசின்னு இருந்தேன். அப்போது விந்து தான் முக்கிய பொருள். கடவுள் எதில் இருக்கிறான்னா விந்துல தாங்கிறான். இப்போ சிவலிங்கம் செய்து வச்சுருக்குது, அதனுடைய பேட்டர்ன் என்ன, அது எதை வச்சு செய்தது? அது ஆண் பெண் குறி தான் அது. அப்போ ஆணையும் பெண்ணையும் பார்த்து தான் அந்த அம்சத்தை செய்து வச்சான். ஏன் அந்த அம்சத்தை செய்து வச்சான் அப்படின்னா, ஆதியில் ஆடை கிடையாது. ஆடை இல்லாத போது வெக்கம் கிடையாது. வெக்கம் இல்லாத போது உணர்ச்சி இல்லாமல் போச்சு. உணர்ச்சி இல்லாதால உலக உற்பத்தி இல்லாமல் போச்சு. அப்போது இந்த ஆடை கட்டும்போது மனிதனுக்கு வெக்கம் வந்தது. வெக்கம் வந்த உடனே உணர்வு வந்தது. உணர்வு வந்த உடனே போகம் பண்ணோம். போகம் பண்ணோன்னு உலக உற்பத்தி ஆச்சு. அப்போது இது இருந்தால் இதை வச்சாதான் அங்கே ஆணும் பெண்ணும் சேருவான், ஒருத்தரை பார்த்து வெக்கப்படுவான்ட்டு அறிவாளி அமைச்சது அந்த லிங்கம். அந்த லிங்கம் என்ன குறிப்பு அப்படின்னா, ஆண் பெண் குறி மட்டும் இல்லை, விந்துவே சுரோனிதம் ரெண்டும் சேர்ந்தது தான் நியூட்ரல் பேசுது. ஒரு மனித வாழ்க்கையில் 2 மூச்சு இல்லாமல் ஒரு மூச்சு ஓடிச்சுனா உயிராக வாழ்வானா? ஏன் ஓடனா என்ன? 2 மூச்சு என்னத்துக்கு? மூச்சு தான் இருக்குது, ஒன்று தான்னா வாழ முடியாது. ஏன்னா ஒன்று ஆண் ஒன்று பெண். சந்திரகலை பெண்ணாகுது, சூரியகலை ஆணாக இருக்குது. அக்னிகலை கடவுளாக இருந்து உன்னை இயக்குது. இந்த 3 மூச்சு தான் மனிதனை இயக்கிக்கினுக்குது. அப்போது இந்த ஆணுன்ற மூச்சும் பெண்ணுன்ற மூச்சும் ரெண்டும் சமமாக இயங்கணும். ஆண் உஷ்ணத்தை கொடுக்கும், பெண்ணு அதை சமப்படுத்தும். இந்த 2 மூச்சு சமமாக ஓடலைன்னு சொன்னால் மனிதன் ஒன்று கோல்டாகி செத்து போயிடுவான், இல்லை ஹீட்டாகி செத்து போயிடுவான். அப்போது மனிதனை மிதைப்படுத்தி வைக்கிறது இந்த மூச்சு தான், சந்திரகலையும் சூரியகலையும் தான். அதனால் 2 மூச்சு தேவை. ஒரு குழந்தையை பெற்றுக்கணுன்னா ஒரு உருவம் சேர்ந்து ஒரு குழந்தையை பெற்றுக்க முடியாது. ஒரு பெண்ணே நினச்சா ஒரு குழந்தையை பெற்றுக்க முடியாது. ஒரு ஆணே நினச்சா ஒரு குழந்தை. 2 உருவங்கள் சேர்ந்தால் தான். அதே மாதிரி கடவுளும் ஒன்றா இருந்தால் இயங்காது, 2ஆக இருந்தால் தான் இயக்கத்துக்கு வரும். எந்த ஒரு பொருளும் தனித்து இருக்கிற பொருள் இயக்கத்துக்கு வராது. அது உபயோகமற்ற பொருள் தான், தனித்த பொருள். ஆனால் இருபொருள் சேரும்போது தான் இயக்கம் வரும். அந்த இருபொருள் தான் சிவம் சக்தின்னு சொல்கிறோம். இந்த சிவம் சக்தின்ற இல்லைங்களே, அதை உருவாக்குனாங்கன்னா அதை உருவாக்கத்துக்கு ஒரு ஞானத்தன்மையில் அந்த மாதிரி தான் உருவாக்கியிருப்பாங்களா? யாருமே அதை உருவாக்க முடியாதுமா. அதை உருவாக்க அதுதான் உலகத்தையே உருவாக்குது. இல்லை, ஆனால் அதை யாருமே உருவாக்க முடியாது. இல்லை, நான் அதை கேட்கல. முதலில் அந்த லிங்கனை வச்சு அது அறிவாளிகள், பேரறிவாளிகள், ஞானிகளா? ஆமாம். அதுக்கப்புறம் தான் ஒன்று ஒன்றா அதை ஆராய்ச்சி பண்ணி இந்த ஞானத்தை கண்டுபிடித்து எத்தனை மகான்கள் செத்துருப்போம்மா. சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா உடல் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை, இது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். இதை கொஞ்சம் தவறாக போச்சுன்னா கூட அவன் உடல் உபாதைக்கு ஆளாயிடுவான். அப்போது இது எத்தனைக்கும் விந்து அவசியம். அந்த விந்து இளமையில் சுரப்பு ஜாஸ்தி. இப்போது ஒரு ஆழாக்கரிசி சோறு சாப்பிட்டான்னா அந்த ஆழாக்கரிசியில் 1/4 ஆழாக்கு தான் வீணாக போகும், 3/4 ஆழாக்கு இவனுக்கு விந்துவாக மாறிடும். அதே நேரத்தில் ஒரு 50 வயசுக்கு மேலே ஆழாக்கு சோறு சாப்பிட்டான்னா 1/4 ஆழாக்கு தான் விந்தாவும், 3/4 ஆழாக்கு வீணாக போகும். இதுக்கு உதாரணம் சொல்லணுன்னா, இந்த கரும்பு சுற்றுவாங்க மிஷின் இல்லை, கரும்பை விட்டு சாறு எடுக்கிறாங்கல்ல, அந்த மிஷினில் பல்லுங்க நல்லா இருக்கும். புது மிஷினில் கரும்பை எடுத்து சொருவினான்னா சலன்னு தண்ணி கொட்டிடும், கரும்பை நசுக்கிடும். அதை 2வது வாட்டி விடும்போது பஞ்சாக போயிடும், கரும்பு சாறு வந்துடும். அந்த பல்லெல்லாம் தேஞ்சு போன மிஷினில் கரும்பு எடுத்து விட்டான்னா சக்கையாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் சாறு வரும். தேஞ்சு போன மிஷின் மாதிரி நம்ம வயசானவங்க. அப்போ நம்ம ஞானம் அடைவதற்கு வழியே இல்லைன்னு சொல்கிறீங்களா? ஞானத்துக்கு வழி இருக்குதும்மா. எந்த ஞானமாக இருந்தாலும் எடுத்த உடனே ஞானம் வர்றது கிடையாது, யாருக்குமே வராது. எந்த மகானும் வந்ததும் கிடையாது. எல்லா மகான்களும் பல பிறவியை கடந்து தான் மகான் ஆன முடியுமே தவிர பிறக்கும் போதே எவனும் மகான் ஆனதில்லை.
அது இறைவங்கிட்டேருந்து வந்தவங்க, திருமூலர், அகஸ்தியர், இது மாதிரி ஆளுங்க தான். இங்கே உருவான மகான்கள் அத்தனை பேருமே முன்னாடி அதை தொடர்ந்து இருந்து அதை முடிக்க முடியாமல் இறந்து மறுபடியும் அதை முடிக்கிறது தான் ஞானம். இப்போ முன் பிறவியில் வந்த தொடர்ச்சி தான் ஒருவர் ஞானம் அடைவதற்கு இந்த பிறவியில் முடிக்கிறதுக்கு காரணம். இப்போ இந்த பிறவியில் முடிக்கலாம், மீண்டும் பிறவி எடுத்து மீண்டும் பிறவி எடுக்கணும். இதனால் என்ன நம்மளுடைய பாடத்தில் என்ன சொல்கிறோம், உடலை மறந்துட்டு. உடல் மண்ணு சாப்பிட போகுது, அது மேலே நீ எவ்வளோ ஞாபகம், அதை எவ்வளோ ஆரோக்கியமாக நீ என்ன பண்ணி வச்சிருந்தீனாலும் அது மண்ணு தான் சாப்பிட போகுது. ஆனால் உன் உயிரை, உனக்கு ஞாபகம் உயிர்னு ஒன்று இருக்குதா இல்லையான்னு எந்த மனுஷனுக்காக தெரியுமா? நம்ம இருக்கிறோம், உடல் இருக்குது. ஆனால் நம்ம பாடத்தில் என்ன சொல்கிறோம், உடல்ன்றதை மறந்துட்டு உயிர் மேலே உன் நினைவை மாற்றிடு. ஏன்னா உயிர் அழியா பொருள், ஜீவன் அழியாதது, ஆன்மா அழியாதது. உயிர் என்றது மகாரம், ஜீவன் என்றது அகாரம், சப்தம்ன்றது உகாரம். நியூட்டான், புரோட்டான், எலக்ட்ரான் விஞ்ஞானி, இது மூணும் தான் இயக்குது நம்மளை, அந்த மூணு தான் உலகமும் இயங்குது. அப்போது இந்த மூணும் உரப்பாக இருந்தால் தான் அதை சரியான முறையில் செயல்படுத்த முடியும். இப்போ ஒரு 10 வயசுக்கார பையனை ஓட்டப்பந்தயத்தில் விடுறோம், அவன் ஓடுறான், சரி அவனும் மனுஷன்தான். 10 வயசுக்காரன் ஓடுற மாதிரி ஒரு 50 வயசுக்காரனையும் விட்டு அவன் கூட ஓட முடியுமா? ஆனால் ஓடுவான், அவன் கூட ஓட முடியாது. அது மாதிரி ஞானத்தில் அவங்களுக்கு ஏந்து உட்காரு, அவங்களுக்கு கிடைச்ச அளவுக்கு அவன் ஓடட்டான், உனக்கு கிடைச்ச அளவுக்கு நீ ஓடு. ஆனால் ஒரு காலத்தில் நீயும் ஓடிடுவ, ஆனால் முயற்சி பண்ணிக்கினே இருக்கணும். அந்த முயற்சி உடலை வச்சு இல்லை, உயிரை வச்சா இருக்கணும். இவ்வளோ நாள் பண்ண பக்தியெலாம் உடலை வச்சு பண்ணணும், ஆனால் இனிமேல் பண்ணுறதெல்லாம் உயிரை வச்சு பண்ணணும். உயிர் தான் நான், உயிர் தான் உலகம், உயிர் தான் பிறப்பு, உயிர் தான் இறப்பு. ஒரு ஞானி ஒருத்தரை பார்க்கும்போதே இவங்க ஒரு நல்ல பாதையில் இருக்காங்க அப்படின்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும்? இல்லைம்மா, நான் ஞானி இல்லையா, ஞானி கண்டுபிடிப்பாங்க. நீங்கள் குரு ஞானி எல்லாம் இல்லை, குருன்னு சொல்கிறாங்க, ஆனால் நான் எப்பவுமே என்ன ஞானின்னு நான் ஒத்துக்கின்றே கிடையாது. நாங்கள் ஒத்துக்கிறோம், இல்லைம்மா, அது ஏன் இவ்வளோ கூட்டம் வராதுங்கய்யா. ஏன் சொல்கிறேன் என்ன அப்படின்னா, உங்கள் யூடியூப்பை நான் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னே ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்து, இவர் யார் தெரியுமா அப்படின்னு. சரி, அது யார் போட்டாங்கன்னு எனக்கு தெரியல, மறந்து போச்சு. பார்த்தா ஒரு முருகன் கோயில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க, ரொம்ப அசால்ட்டாக பேசுகிறீங்க, ரொம்ப அசால்ட்டானா நம்ம லாங்குவேஜ் மாதிரி. அது எனக்கு வித்தியாசமாக இருந்தால் அது மீண்டும் மீண்டும் பார்த்தேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம்லாம் பார்க்கல. இப்போ ரீசெண்டாக ஒரு போன மாதம் பௌர்ணமிக்கு முன்னாடி ஒரு 10-15 நாளைக்கு முன்னே தான் பார்த்தேன். பார்க்கும்போது எனக்கு ஒரு இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. அதாவது இவ்வளோ நாள் படித்தவர்களுக்கு நிறைய புக்ஸை படிச்சிருக்கிறேன், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டு போயிட்டுருக்கோம். அதான் அப்படி ஒரு மண்டகணம் தான் தெரிஞ்சிச்சு, எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. பல இடத்துக்கு போய் பல ஞானிகளை பார்த்து பல தீட்சை வாங்கி ஏதாவது ஒரு நமக்குள்ள சில மாற்றங்கள் ஏற்படாதா அப்படின்றதெல்லாம் அதில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இல்லை சொல்ல நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு, அதுவும் இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை நீங்கள் சொல்ல எப்படி அப்படின்னா, எவ்வளோ கடினமாக யாருக்குமே அந்த பதில் சொல்ல முடியாது அப்படின்னு நினைக்கிற விஷயத்த நீங்கள் அப்படியே ஃபோன் ஊதி தள்ளுற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ தான் எனக்குள்ள ஒரு உணர்வு, சரி ஐயா போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பும்போது எங்கள் ஐயா கிட்ட சொன்னேன், எங்கள் வீட்டுக்கார்கிட்ட சொன்னேன், நான் போய் பார்க்க போகிறேன், நீங்கள் வரீங்களான்னா சரி நானும் வரேன்னு சொல்லிட்டு போன பௌர்ணமிக்கு வந்தோம். இந்த உபதேசம் அதெல்லாம் எனக்கு தெரியாது இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் பார்த்தவொடனே ஒரு கூட்டம். முதல்ல ஃபோன் பண்ணிட்டு தான் வந்தேன். முதல்ல அப்புறம் சொல்கிறேன் 2 நாளைக்கு முன்னே ஃபோன் பண்ணிங்கம்மான்னு சொல்லிட்டு ஜீவானந்தம் என்று சொன்னார். சரி செகண்ட் டே ஃபோன் பண்ண வரல வாங்க அப்படின்னாரு. வந்தோம், பார்த்தேன் உங்ககிட்ட பேசி இந்த 1 மாத காலமாக சிந்தனை ஃபுல்லாக உங்ககிட்டயே இருக்குது. அதே மாதிரி இந்த புக்ஸை படிக்கிறது, அப்புறம் இந்த யூடியூப்பில் போய் உங்கள் சேனல் எல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க இல்லையா, அதெல்லாம் மீண்டும் மீண்டும் படிக்கும்போது எவ்வளோ பேர் எவ்வளோ பணம் கொடுத்து போன ஒரு விஷயத்துலலாம் இவர் ஒரு சாதாரணமாக நமக்கு எப்படி ஒரு தெளிவாக நம்ம லாங்குவேஜில் எப்படி சொல்கிறது ரொம்ப ஈஸியாக சொல்கிறீங்க. சொல்கிறது மட்டும் புரியுது, சொல்கிறது ஒன்று புரியுது, வேற ஒன்று. நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன், இது வரைக்கும் பெரிய பெரிய சிறந்த மகான்கள்லாம் இந்த பூமியில் அவதாரம் பண்ணாங்க, யாரும் சாதாரண ஆளுங்க கிடையாது.
தெய்வத்துக்கு சமமான மகான்கள் அவதாரம் பண்ணாங்க. ஆனால் பண்ணால் கூட அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு தவறு பண்ணாங்க. கடவுளை பற்றி மட்டும் பேசுனாங்க, மனிதனுடைய நிலையை பற்றி பேசலை. மனிதனுடைய நிலையை பற்றி பேசாததால் கடவுளை பற்றி பேசும்போது கடவுளை பற்றி உங்களால் புரிஞ்சிக்க முடியாமல் போயிடுச்சு. கடவுள்னா ஒரு உருவம் அப்படின்ற முடிவுக்கு ஜனங்க வந்துட்டு அந்த உருவ வழிபாட்டில் நின்று போச்சு. அதுக்கு காரணம் அந்த மகான்கள் பண்ண வேலை அது. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா கடவுளை பற்றியே பேசுறதில்லை. ஏன்னா கடவுள் எல்லாத்துலேயும் சுகவாசியாகிறார். உலகமே அவருக்கு என்ன குறைபாடு இருக்குது? ஒரு குறைபாடும் இல்லை. அப்போ நான் கடவுளை பற்றி புகழ்ந்தே என்ன புண்ணியம் எனக்கு? நான் மக்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு புரிய வைக்கணும். இங்கிலீஷ்காரன்ட்ட போய் உட்காந்து நான் தமிழில் பேசியிருந்தேன், அவனுக்கு என்ன புரிய போகுது? இல்லை அவன் இங்கிலீஷில் பேசினேன், எனக்கு என்ன புரிய போகுது? அப்படி பேசக்கூடாது. நான் இங்கிலீஷில் அவங்ககிட்ட பேசணுன்னா நான் இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கின்னு போகணும். இல்லை அவன் என்கிட்ட பேச வரான்னா அவன் தமிழ் தெரிஞ்சுக்கின்னு வரணும். அப்போ தான் ஒருத்தர் சொல்கிறத புரிஞ்சிக்க முடியும். இலக்கணம் இலக்கியத்தில் பேசிக்கின்னு இருந்தீங்கன்னா அது என்ன அவன் படித்தவனுக்கு மட்டும்தான் ஒரு 10 பேருக்கு புரியும். மீதி பாமரை மக்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது? வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு. இதை தான் எல்லா ஆன்மீகவாதியும் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ரொம்ப வருடம் கழித்து, பல வருடங்களாக கூட சொல்லலாம், ஒரு அருமையான ரொம்ப தெளிவாக பேசக்கூடியவும் மக்களோடு மிங்கிளாகி எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு சாதாரணமாக எங்களோட மிங்கிளாகி பேசுறது எனக்கு தெரிஞ்ச மகானில் நீங்கள் ஒருத்தங்க. நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்க, எங்களால் ஒத்துக்க முடியாது. இல்லைம்மா, அந்த தாமரை செல்வியம்மா இருக்கிறாங்களே, தமிழ் ஆராய்ச்சி மையத்தில் இருக்கிறாங்க. அவங்க அப்பா வந்து அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய துணைவேந்தர். அந்தம்மா சொல்லுவாங்க, உங்களை வந்து ரிஷின்னு சொல்லலாமா, இல்லை ஞானின்னு சொல்லலாமா, இல்லை சித்தர்ன்னு சொல்லலாமா, எதுவுமே சொல்லாத மனுஷன் சொல்லுமான்னு. ஏன் சொல்கிறேன்னா அந்த நம்மளுடைய முடிவு இன்னும் கிடைக்கல எனக்கு. என்னுடைய முடிவு என்ன அப்படின்ற ரிசல்ட் இன்னும் எனக்கு கிடைக்கல. அது கிடைச்சி போச்சுன்னா என்னை ஞானின்னு சொன்னால் நான் ஒத்துப்பேன். ஆனால் அந்த முடிவு கிடைக்காம நம்ம எதுவோ நம்மளுடைய அனுபவத்தில் கண்டதையும் அறிஞ்சதையும் நம்ம மக்களுக்கு சொல்லின்னு இருக்கிறோம். இதனால் நான் ஞானி அப்படின்ற கர்வத்தில் நான் போயிடக்கூடாது. அது என்னால் ஏற்றுக்கவே முடியாது. சிறுவர்கள் சிறுமிகள் யோகா பயிற்சி எந்த மாதிரி இருக்கணும் சாமிஜி? 12 வயசுலேருந்து எல்லாருமே யோகா பயிற்சி பண்ணலாம். இப்போ இங்கிலாந்து நாடு, அந்த நாட்டு மக்கள்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டிருக்கிறாங்க. பொல்யூஷன் அதிகமாகி போச்சு, மக்கள் நோய்வாய்ப்படுறாங்க, இதுக்கெல்லாம் என்ன பண்ணாலும் சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து நாட்டிலேருந்து கேட்டுக்கிறாங்க. இங்கிலாந்தில் நம்ம சீடருங்க இருக்கிறாங்க. உடனே அவங்க என்ன பண்ணாங்க, இதுக்கு சரியான விடை வேணும்னா குருவை கேட்கலாம் அப்படின்ட்டு என்கிட்ட கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இந்த சுகாதாரம் வேணும் அப்படின்னா ஒழுக்கம் வேணும். ஒழுக்கம் இல்லைன்னா சுகாதாரம் வராது. அதனால் ஒழுக்கத்தை முதல்ல ஆரம்பத்துலேருந்து எடுத்துன்னு வரணும். அது அப்போ ஆரம்பத்துலேருந்து எடுத்துன்னு வரணும்னா என்ன பண்ணணும், இங்கிலாந்து நாட்டு பள்ளிகள் எல்லா பள்ளிகளிலையும் யோகாசனம் சொல்லி கொடுத்தீங்கன்னா, யோகம் சொல்லி கொடுத்தீங்கன்னா ஒழுக்கம் வரும். அந்த ஒழுக்கம் வந்ததுன்னா சுகாதாரம் சீராக இருக்கும். அப்போது அடிப்படை ஆரம்பத்திலேருந்து அந்த குழந்தைங்களை சீரான நிலையில் கொண்டாடணும், அது மனநிலையை. அப்போ மனநிலை சீராக வரணும்னா என்ன பண்ணணும், மூச்சு பயிற்சி அவசியம். அந்த மூச்சு பயிற்சியை பண்ணி அந்த பழக்கம் பண்ணி வரும்போது அந்த குழந்தைங்க நல்ல விஷயத்தில் ஈடுபடும், நல்ல செயல்களை செய்யும், நல்ல பிள்ளைங்கன்னு பேர் எடுக்கும். இதுங்க நல்லதாக இருக்கும்போது அந்த நாடே நல்லதாக இருக்கும், அந்த நாடே பாதுகாப்பாக இருக்கும், அந்த நாட்டில் நடக்கிறதெல்லாம் நல்லதாக நடக்கும். அப்போ தான் அது அடிப்படை. ஆனால் நாடு நல்லா இருக்கணும்னு மனசில் நினச்சிக்கணும் நம்ம செய்கிறதெல்லாம் தீமைகளை செய்தோம்னா பொல்யூஷனும் வரும், எல்லாம் வரும். மெயின் வந்து பொல்யூஷனுக்கு அடிப்படை புகை. இப்போ வாகனம் வந்து ஆதியில் வந்து ஒரு ஊர் இருந்ததுன்னா 2 வாகனம் வச்சுருக்கிறது கூட கஷ்டம். இன்னைக்கு ஒரு ஊர் இருக்குன்னா ஒரு வீட்டில் 2 வாகனம் இருக்குது. அப்போது அந்த புகைகள் வந்து பொல்யூஷனாக மாறுது. இது ரெண்டாவது, ஜனத்தொகை அதிகம், நெரிச்சல். இப்போ ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமில் ஒண்டியா உலாவாத போது வரைக்கும் அதில் அனல் தெரியாது. அந்த ரூமுக்குள்ளே ஒரு 50 பேர் உட்காந்தோம்னா என்ன ஆகும், அனல் ஆகிடும். அப்போ அங்கே பொல்யூஷன் உண்டாகும். அப்போது நம்ம முதல் அடிப்படை குழந்தைங்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும்.
ஒழுக்கத்தை வாயில கற்றுக் கொடுத்தா அதுங்க வராது. ஒழுக்கத்துக்கு செயலில் கொண்டு போகணும். செயலில் கொண்டு போனால் யோகம் கற்றுக் கொடுத்தோம்னா அதுங்க வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் ஒழுக்கமாக வாழும். அந்த ஒழுக்கம் அந்த நாட்டுக்கே வரும்போது அந்த நாடே நல்லா இருக்கும். இப்போ எந்த சீர்கேடும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கும். அது நான் சொன்னேன், எழுதிக்கினாங்க அந்த மாதிரி. எல்லாத்துக்கும் அடிப்படை 12 வயசுலேருந்து யோகாசனம் கற்றுக் கொடுக்கணும். அப்புறமா யோகத்தை கற்றுக் கொடுக்கணும். யோகாசனம்ன்றது உடற்பயிற்சி, யோகம்ன்றது உயிர் பயிற்சி. யோகாசனம் வேற, யோகம் வேற. அப்போ இது அடிப்படையா பேஸா அந்த குழந்தைங்க கத்துக்கின்னு வந்ததுன்னா வாழ்க்கையில நல்ல எண்ணங்கள் வரும், நல்லதே செய்யும், தீமையிலிருந்து விலகிடும். கடைபிடிப்பது என்னன்றது ஒழுக்கம். குடும்பத்துல ஒழுக்கத்தை கடைபிடிச்சிங்கன்னா அந்த குடும்பம் நல்லா இருக்கும், அந்த வாரிசுங்களும் நல்லா இருக்கும். ஒழுக்கத்தை கடைபிடிக்கலன்னா குடும்பமும் கெடும், வாரிசும் கெடும். அதனால ஒழுக்கத்தை ஒவ்வொருத்தரும் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும். ஆனால் முக்கியமாக ஒரு குடும்பத்தில் ஆணும் ஒழுக்கம் கெட்டவனா கூட இருக்கலாம். அது கூட அதனால குடும்பம் ஒன்றும் கிடையாது, வருமானம் தான் இல்லாமல் போகும், குடும்பம் ஒன்றும் கிடையாது. ஆனால் பெண் ஒழுக்கமானவள கண்டிப்பாக இருக்கணும். இருந்தால்தான் அந்த வம்சம் ஒழுங்காக வரும். ஆனால் அந்த குடும்ப தலைவி ஒழுக்கம் இல்லைன்னா அந்த குடும்பம் சதறி போயிடும். அதனால் முக்கியம் குடும்பத்துக்கு ஒழுக்கம். முதல்ல 2014 ஐயாவோட வீடியோ பார்க்குறேன் சாமி. ஆமாம். பார்க்கும்போது யாரோ ஒருத்தர் பேசுகிறாரு, இவர் ஏதோ மோசமான சாமியார் அப்படின்னு தான் நான் நினச்சேன். அதுக்கப்புறமா அடுத்த வீடியோ பார்க்குற வாய்ப்பு இல்லை எனக்கு. அந்த ஃபோன் உடஞ்சிடுச்சு. ஆமாம். மேற்கொண்டு அதுக்கு வாங்கிறதுக்கோ அது செலவு பண்ணுறதுக்கோ நான் முயற்சி பண்ணலை, செலவு பண்ணுறதுக்கும் முடியலை. அதுக்கப்புறம் கொரோனாவில் பசங்களுக்காக ஆன்லைன் கிளாஸ் வருது, அதுக்கு வாங்கினேன். அப்போது ஐயாவோட வீடியோ ஒன்று ஒன்றா வருது. பார்க்க கேட்க நான் பாடமே வாங்கலை சாமி. அவர் சொன்னதை வச்சே நானாக பாடம் பண்ண ஆரம்பிக்கும் போது ஐயா நீங்கள் நான் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது புருவ மையத்தில் ஒரு பூச்சி உக்காந்துருக்கு. அது ஆசீர்வாதமாக எடுத்துக்கலாமா இல்லை எப்படின்னு சரியாக தெரியல. நம்ம மனம்தான் சாமி, நல்ல விஷயமா எடுத்துக்கினால் நல்லதுதான். இல்லை சாமி, வேற எங்கேனாலும் உக்காந்துருக்கலாம். ஆசீர்வாதம்னு சொல்லும்போது தலைமையில உக்காந்துருக்கலாம், எங்கே வேணாலும் உக்காந்துருக்கலாம். குறிப்பாக புருவ மையத்தில் உட்காந்து எப்படி சாமி சாத்தியம்? மனம் அவரை ஏற்றுக்கிச்சுன்னு அர்த்தம். சரி, அவர் சொன்ன விஷயத்த உங்கள் மனம் ஏற்றுக்கிடுச்சு. அதனால மனம் ஏற்றுக்கிச்சுன்னா ஒரு பொருள். இப்போ நம்ம ஆழமாக சிந்திக்கிறோம்னா நம்ம புருவ மையம் ரெண்டு பூர்வமாக சுருங்கும். டீப்பாக ஒரு விஷயத்தை யோசனை பண்ணுறோம்னா இந்த பூர்வ மையம் சுருங்கும். ஏன் சுருங்குது? இந்த உடல் ஃபுல்லாக மனம் இருந்தது போய் இப்போ யோசிக்கணும்னு ஒரு விஷயம் நடக்கும்போது உடல் ஃபுல்லாக இருந்த மனம் இப்போ பூர்வ மையத்தில் நின்றுடும். அங்கே நின்று சிந்திச்சா மட்டும்தான் நம்மளோட எல்லா பிரச்சனைக்கும் ஒரு விடிவு காலம் வரும். அப்போ ஒரு விஷயத்தில் நம்ம ஆழமாக போகிறோம்னா பூர்வ மையம் துடிக்கும், அந்த உணர்வு அங்கே தெரியும். அது ஒரு ஐயாவோட ஒரு கிஃப்ட். உணர்வு இல்லை சாமி, பூச்சை உக்காந்தது. அது அந்தி பூச்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பூச்சை உக்காந்தது சாமி. அப்போ ஐயாவோட ஆசீர்வாதம் கிடைச்சது தானே அர்த்தம். கண்டிப்பாக. ஐயா பார்க்கும்போது ஐயா உடல்நிலை சரியில்லை. அப்போ இங்கே இருந்தவங்களாம் என்ன பண்ணாங்க, ஐயா காலில் விழாதீங்க, நீங்கள் உங்கள் குடும்ப கதையெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி தடுத்துட்டாங்க. பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல சார். அப்போ ஐயா கிட்ட நான் முதல் கேட்ட கேள்வி என்னன்னா, பட்டினத்தார் பாடல்ல இட்டபடி என்றென்றும் இரு அப்படின்னு சொல்லி ஒரு வரி வந்துருக்கு சார். அந்த இட்டபடியை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது சார்? இட்டபடி தெரிஞ்சுக்கினாலும் தெரியாமல் போனாலும் சாமி இந்த வண்டி இப்படி தான் ஓடும். இந்த இட்டபடியே தெரிஞ்சுக்கணும் எனக்கு பிரச்சனையே இல்லையா சாமி? இட்டபடி தெரியும். எப்போ தெரியும்? இப்போ பாடம் வாங்கினதுனால உங்களுக்கு இந்த பாடலோட கருத்து தேடுறீங்க சாமி. அதுக்கு முன்னாடி தமிழே தகராறு சாமி, அதுதான். ஆனால் பாடம் வாங்கின பிறகு எப்படி சொல்கிறது, அந்த சித்தர்களுடைய பாடல்களுடைய விளக்கம்லாம் ஓரளவுக்கு தெரியும் சாமி. எல்லாம் தெரிஞ்சில்ல, புரியுது. இப்போ திருமூலர் மத்தியானத்திலே வாத்தியம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மத்தியானத்தில் வாத்தியம் கேட்கலாம்னா நம்ம வெளிப்படையாக சொல்ல முடியாது. அது வாத்தியம் கேட்டேன் நான். மத்தியானம் இல்லை, அது மத்தியானம் இல்லை அப்படின்றது ஐயா சொல்லியும் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஐயா ஒவ்வொரு வார்த்தையும் ஐயாவோட வீடியோவை தொடர்ச்சியாக ரிப்பீட்டடாக திரும்ப போட்டு கேட்டுகிட்டே இருப்பேன் சார். இப்போ ஒரு முறை கேட்கும்போது ஒரு விளக்கம், அதுக்கு அடுத்த முறை கேட்கும்போது அதே விளக்கம் வேறு. அப்போது
ஒரே கருத்து மாறுபட்ட பொருளை வந்து தந்துனே ஆமாம் இருக்கு. ஆமாம் ஆமாம். நம்ம மனநிலைக்கு தகுந்த மாதிரி அந்த கருத்துக்கள் மாறிக்கினே வரும். இப்போ ஏன் இதெல்லாம் இவ்வளோ தொலை பேசுகிறேன்னா, நம்ம குருவோட பெருமையை வந்து நம்ம சொல்லியே ஆகணும். இப்போ குருவின் பாதம் பற்றாத நம்ம போய் இறைவன் பாதனை பிடிக்க முடியாது. ஐயா என்ன சொன்னார்னா, நான் உன்னை நம்பி இருக்கிறேன், அவன் என்ன நம்பி இருக்கிறான், நீ தான் அவனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஐயா சொல்லுங்க. வார்த்தைக்கு வார்த்தை அதை தான் சொல்லுவார். அப்போ ஐயாவோட பாதத்தை பற்றினா மட்டும்தான் இறைவனை பாதத்தை பற்றத்துக்கான தகுதியும் நம்மளுக்கு கிடைக்கும். குருவோட பற்றுதல் பக்தி இல்லைன்னு சொன்னால் இந்த கலை யாரையுமே காப்பாற்றாது. ஏன்னா ஒரே ஒரு உதாரணம், ராமானுஜர் என்ன பண்ணுறாரு, ஊர் ஊராக போகிறாரு. அவர் இந்த இந்தியாவில் போகாத இடமே இல்லை. அப்படி போகாத இடமே இல்லாமல் ஒரு வாட்டி திருப்பதிக்கும் போகிறார். திருப்பதியில் போயிட்டு உடனே அவர் என்ன பண்ணுறாரு, இந்த பெருமானுக்கு தினமும் வாசனை உள்ள மலர் அன்னன்னைக்கு பூத்து குலுங்குற அந்த மலரை அந்த பூவிலேருந்து வாசனை போகிறதுக்குள்ளேயே அதை கட்டி இந்த பெருமானுக்கு சூடணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு. இதை அவரே என்ன செய்ய முடியாது. அப்போ அவர் சீடனாகிற ஆனந்தாவரை கூப்பிட்றாரு, எப்பா உன்னோட வேலை இனிமேல் இந்த திருப்பதியில் ஒரு பூந்தோட்டம் அமை, இந்த பூந்தோட்டத்தில் பூக்கக்கூடிய பூக்கள் அந்த பூ மலர்ந்து வாசனை போகிறதுக்குள்ளேயே நீ இறைவனுக்கு போய் சமர்ப்பிக்கணும், அதுதான் உன்னோட வேலைன்னு ஒரு கட்டளை கிட்ட அவர் வந்துடுறாரு. வந்த உடனே என்ன பண்ணுறாங்க, இது இப்படியே அவர் சொன்ன மாதிரியே ஆனந்தாவரும் பண்ணினே இருக்கிறாரு. இறைவன் சும்மா இருப்பானா? யார் ஒருத்தர் ஒரு வழியில் போனாலும் இறைவன் அவனை சோதிப்பான். நல்ல வழியில் போனால் கண்டிப்பாக சோதிப்பான், கெட்ட வழியில் போனால் எக்கேடாவது கெட்டு போனால் அவன் பான்னு கம்முன்னு இருப்பான். நல்ல வழியில் போனால் இது தங்கமா தகரமான்னு சோதிப்பான். அப்போது ஆனந்தாழ்வாரை இறைவன் சோதிக்கிறான். அப்போ ஒரு ஆளை கூப்பிட்டு, ஏய் நான் கூப்பிட்றேன்னு சொல்லி கூப்பிட்றா, யார ஆனந்தாழ்வார, யார் பெருமாள் சொல்கிறாரு, நான் கூப்பிட்டேன்னு சொல்லி கூப்பிட்டு, அப்படி நம்பலைன்னா இந்த என்னோட மோந்திரம் இதை வச்சுக்கோ, அப்போது பெருமாள் தான் கூப்பிட்டான்னு அவன் நம்புவான், ஏன்னா அவன் மோசமான ஆள் அப்படின்னு பெருமாள் சொல்லி அனுப்புகிறாரு. அவனை என்ன பண்ணுறான், போய் சொல்கிறான் ஒரு வார்த்தை, எப்பா பெருமாள் உன்னை கூப்பிட்றாரு, அதுவும் அர்ஜென்ட்டாக கூப்பிட்றாரு, உடனே வந்துடுன்றாரு. சரி சரி வரேன்றாரு. இவன் வரா மாதிரியே தெரியல, ஆனந்தாழ்வார் போகவே இல்லை. அப்போது ஒரு நான் சொல்கிறது நம்பிக்கையில் போலக்குதுன்னு பெருமாள் மோதனம் கொடுத்துறாருப்பா, இப்போயாவது நீ நம்ப வாப்பான்றாரு. இல்லை இல்லை நீ போ நான் வரேன் அப்படின்னு போகவே இல்லை. பெருமாளை கடுப்பாயிட்டார். இப்போ நான் சொல்லி கூட மடிக்க மாட்டேன்டா அவன், இவன்லாம் இன்னத்தை சீடனாக இருக்கிறான் அப்படின்னு பெருமாள் கோவம். அப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு பூவெல்லாம் கட்டிட்டு பெருமாளுக்கு எடுத்து போகும்போது சொல்கிறாரு, ஏண்டா நான் தான் கூப்பிட்றேன்னு சொன்னல, உனக்கு பூ கொட்டுற வேலை முக்கியமா அப்படின்றாரு. எனக்கு குரு இட்ட கட்டளை இருக்கு, கூப்பிட்டது பெருமாளா கூட இருக்கலாம், ஆனால் தெய்வத்தை விட ஒரு பெரிய விஷயம் எதுக்குதுன்னா குருநாதர் இட்ட கட்டளை மட்டும்தான் பெருசா தவிர தெய்வம் கூட ரெண்டாவது தான். என் குருநாதர் இங்க ஒரு கட்டளை இட்டாரு, இந்த பூ மலர்ந்து வாசனை வெளியே போறதுக்குள்ள இதை கட்டி பெருமாளுக்கு போடுறான்னு சொன்னாரு. அந்த குருவோட வாக்கியம் தான் முக்கியமே தவிர பெருமாள் கூட்டாவோட நான் கண்டுக்க மாட்டேன் பாடுங்கிறாரு. அப்ப குரு பக்தின்றது எப்படியாப்பட்ட குரு பக்தியா இருக்கணும், இது எல்லாமே நமக்கு முன்னோர்கள் வாழ்ந்து காட்டியிருக்காங்க. இது ஏதோ புதுசா இங்க தியாகம் ஒருத்தவங்க சொல்ற விஷயம் இல்லை. ஆயிரம் காலமா இந்த மண்ணுல ஒரு குருவை தெய்வத்துக்கு மேல வச்சு கொண்டாடுகிற நாடு இது. அதனாலதான் நாமளும் நம்ம தெய்வத்தை மேல வச்சு கொண்டாடுறோம், தெய்வத்தை கூட அப்புறம் தான் கொண்டாடுறோம். ஏன்னா தெய்வத்தை காட்டி கொடுக்குற ஒருத்தர் தெய்வமா தான் இருப்பாரு. வேற யாராலையும் அம்மாவோட ஸ்தானத்தை அம்மாவை தவிர வேற யாரும் பண்ண முடியுமா? உலகத்துல 1000 வாங்கலாம், வேற எந்த பொருளையும் வாங்கலாம், அம்மான்னு உனக்கு வாங்க முடியுமா? ஏன்? அவங்களுக்கு இணை இல்லை, தெய்வத்துக்கு இணையாவும் இல்லை, குருவுக்கு இணையாவும் ஒருத்தர் கிடையாது. அப்ப நமக்கு ஒருத்தர் வந்து வாச்சிருக்காரு சொன்னா அவர் இறைவனா மட்டும்தான் இருக்கும். அப்படிப்பட்ட இறைவனை நம்ம கைவிட்ட முடியுமா? 1000 சோதனை வந்தாலும் தலைமையில வச்சு கொண்டாடுமே தவிர ஒரு நாளும் கலங்கி நிற்க மாட்டோம். அதனாலதான் இதே மண்டபத்துல வரக்கூடிய குரு பூஜையும் இந்த மண்டபத்துல நடக்கும். கடைசி அவர் கேள்வி சாமி, இருக்கிற எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். நல்ல சார். கடைசி கேள்வி சாமி, இச்சாதாரிக்கும் இந்த பாடத்துக்கும், அது இச்சாதாரி இந்த பாடத்துக்கும் நம்மளுக்கும் என்ன சம்மந்தம்? இச்சாதாரின்னா என்ன சாமி? எனக்கு தெரியல சாமி, அதுதான் உங்ககிட்ட தெரியாம வந்தீங்க சாமி. அப்போ நீங்க தான் சாமி சொல்லணும், விளக்கணும். இச்சாதாரி நாகன்னா ஒன்று கவர்ந்து இழுக்குது.
பிரிஞ்சு இருக்காது. பிரிஞ்சு இருக்காத ரெண்டு பொருள் ஒரே பொருளா மாறி நிற்கும். ஒரு டவுட் சார், இச்சாதாரின்னா அதாவது உரு மாறக்கூடியது தானே சொல்றாங்க. ஒரே பொருளா இருக்கும். அது ரெண்டு பொருள் சாமி, ஒரு பொருளா மாறக்கூடிய வல்லமை உண்டு அதுக்கு. இன்னொரு பொருளாகவும் அது மாறும், அந்த சக்தி அதுக்கு உண்டு. அப்போ அதுதான் சொல்றது, இச்சாதாரி அப்படின்னு சொன்னா ஒரு குரு தெய்வம் குரு வடிவத்தில் மாறுவார். ஒரு குரு யாரோட வடிவத்தில் வேணா வருவார். புத்தி சொல்லணும், இந்த உலகத்தை வழிநடத்தணும்னா அவர் யாரோட வடிவம் எடுத்து வேணாலும் வருவார். அப்போ வந்தவரை கை விட்டுடாம பாதத்தை பிடிச்சிட்டோம்னு சொன்னால் நாமளும் கரை சேருவோம். விட்டுட்டோம்னு சொன்னா கரை சேரத்துக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ வந்தவங்களாம் யாருன்னா நீங்க சொன்னதுக்கு அர்த்தம் தான். அவங்க எந்த வடிவத்தில் வேணா வருவாங்க, வந்த பாதத்தை பிடிச்சுக்கணும். சாமி வாழ்ந்து மறையும் மனிதர் நடுவில் வாழ்ந்து வந்த சாமி, வாழும் கலையை உணர்த்த மண்ணில் வாழ வந்த சாமி, வாழும் கலையை உணர்த்த மண்ணில் வாழ வந்த சாமி, ஐயா சாமி சாமி எங்க நித்யானந்த சாமி, ஐயா சாமி சாமி எங்க நித்யானந்த சாமி. ஆதி அந்தம் அற்றதாக இருப்பதுதான் சாமி, ஆதி அந்தம் அற்றதாக இருப்பதுதான் சாமி, நித்யானந்தம் என்று இங்கு இருந்தந்த சாமி, நித்யானந்தம் எங்கு இங்கு இருந்தந்த சாமி, ஜீவராசி வாசியாசி வாங்க வேண்டும் என்று, ஜீவராசி வாசியாசி வாங்க வேண்டும்